இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 54 அதிகாரம் 14 திருவசனம். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் நாம் அஞ்சாமல் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதையும், திகில் நம்மை ஆட்கொள்ள நாம் இடம் கொடுக்காமல் இருப்பது தேவையான ஒன்று என்றும் இயேசு பேசுகிறார். அப்படி என்றால் எதையோ குறித்த பயம், யாரையோ ஏதோ ஒரு நபரை குறித்த திகிலோ உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு உங்களை ஆட்டி படைக்கலாம். அது உங்களுக்கு தேவையில்லை என்கிறார் இயேசு. அந்த பயத்தையும் அச்சத்தையும் தூர போடும்படி இயேசு இன்றைய நாளில் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். பயந்தால் நாம் முன்னேற முடியாது, நமக்கான உரிமைகளை பெறவும் முடியாது. அதற்காக எல்லோரிடமும் எல்லா நாளும் சண்டை போட வேண்டும் என்ற அர்த்தமும் கிடையாது. யாரும் நம்மை சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தை நாம் மற்றவர்களுக்கு தரக்கூடாது. எடுப்பார் கைப்பிள்ளை என்ற நிலையிலும் நாம் இருக்கக்கூடாது. எதற்கு பயம்? என்ன செய்து விடுவார்கள் அவர்கள்? நம் இயேசு நம்மோடு இருக்கும்போது உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது நண்பர்களே. நாம் அஞ்சி வாழ வேண்டிய ஒரே ஒருவர் உள்ளார், அது நம் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். மற்றபடி நீதியாய் நியாயமாய் நீங்கள் உழைக்கும்போது, படிக்கும்போது, குடும்பத்தை நடத்தும்போது, ஜெபிக்கும்போது எதை குறித்தும் யாரை குறித்தும் உங்களுக்கு கலக்கம் வேண்டாம். இவற்றையெல்லாம் கொண்டு வருபவன் சத்ருவான சாத்தான். நம் மனதில் பயத்தை முதலில் விதைத்து விடுவான். அதன் காரணமாக நாம் என்ன செய்வோம்? பதட்டப்படுவோம். பதறினால் நாம் எடுத்த காரியத்தை நம்மால் சரிவர செய்ய முடியாது. தோல்வியை தழுவுவோம், இயேசுவை விட்டு விலகுவோம். இதுதான் சத்ருவான சாத்தானுக்கு நம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்ற ஆசை. அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? கூடாது நண்பர்களே. இன்றைய வசனத்தை மறுபடியும் கேட்போமா? ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. என்ன, நன்றாக காது கொடுத்து கேட்டீர்களா? உள்ளத்தில் வைத்து இன்றைய நாள் முழுவதும் சிந்தியுங்கள். நன்றாக விளங்கும் உங்கள் வாழ்க்கையின் நிலை. உங்களுக்காக ஆண்டவர் இயேசு வைத்திருக்கும் ஆசிர்வாதம், நீ என் பிள்ளை, நீ யாருக்கும் அஞ்சாதே, யாரை குறித்தும் திகில் அடையாதே என்று அவர் கூறும் வார்த்தைகள் உங்கள் காதுகளில் ஒலிக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது நீதியால் எங்களை ஸ்திரப்படுத்தும், கொடுமைக்கு எங்களை தூரமாய் வையும், பயமில்லாமல் இருக்க உதவும் இயேசுவே. திகிலுக்கு இடம் தராமல், திகில் எங்களை அணுகாமல் இருக்க உமது கரங்களை எங்கள் தலைமேல் வைத்து ஆசிர்வதியும் தேவனே. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.